ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீரை வச்சு நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பன்னீர் சீஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீரும் சீஸும் சேர்ந்து நம்ம செய்கிற கட்லெட் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 3 பாயில்டு பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி அதை போடணும். நெக்ஸ்ட் சீஸ், தேவையான அளவு சீஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை. அடுத்து மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. பன்னீர், பொட்டேட்டோ, சீஸ், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட்லெட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்லெட் ஷேப்புக்கு நல்லா ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், நம்ம இதை கோட் பண்ணணும். மைதா மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கோட் பண்ண போகிறோம். இதை நம்ம எக் ஒயிட்லேயும் நம்ம இதை கோட் பண்ணலாம். இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கட்லெட்டை மைதா மாவில் ஒரு கோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிரெட் தூளில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா கட்லெட்டையும் இப்படி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈவனாக சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இதை இப்போது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கட்லெட்டை போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டு 2 சைடு ப்ரௌன் கலரில் வரணும். இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கட்லெட்டை போட்டு நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இதோ நம்மளோட சுவையான பன்னீர் சீஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.